கட்டி பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மெக்கானிக் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போயிருந்தாராம். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய லாஸ்ட்டாக வந்து மெக்கானிக் பண்ண ப்ராப்ளம் தான் இது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம், என்னை எப்படி மண்டை காய விட்டுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். இதில் யாருன்னா வாஷிங் மிஷின் மெக்கானிக் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று தண்ணி வெளியே போயிட்டே இருக்குன்னு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம போயிருந்தோம். வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி வாஷ் வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே எடுக்குது, அதே நேரத்தில் தண்ணி வெளியும் போயிட்டே இருக்குது. இப்போது பெல்லை பாருங்கள், ஓப்பன் ஆகிருக்கு. இது வழியாக தண்ணி போயிட்டே இருக்குது. நம்ம வாஷ் ஆன் ஆகும்போது ஒரு ஸ்டெப் மட்டும்தான் இழுக்கணும். இப்போ வந்து அந்த ட்ரெயின் வந்து 2 ஸ்டெப்புமே இழுக்குது. இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன கெஸ் பண்ணுவீங்க? இப்போ என்ன ப்ராப்ளமாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். போர்டு தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு போர்டு கழட்டி எடுத்துமே கொடுத்தேன். போர்டு வயரிங் கிட்டு எல்லாமே கழட்டி எடுத்துமே கொடுத்தேன். அவங்க செக் பண்ணிவிட்டு போர்டில் எதுவுமே கம்ப்ளைண்ட் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறமா கடைசியாக நான் வந்து அந்த ட்ரெயின் மோட்டரில் உள்ள எதனா ஷார்ட்டேஜ் இருக்கும்னுட்டு கழட்டி பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போயிருந்தாராம். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். பின்னானே செஞ்சான். அப்போ தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் மோட்ரு வந்து தண்ணி வெளியே போகலன்னுட்டு ட்ரெயின் மோட்ரு மாற்றிருக்காங்க. அந்த ட்ரெயின் மோட்ரு பார்த்தீங்கன்னா இதில் இருந்த ஓல்டு மோட்ரு வந்து 2 ஸ்டெப் மோட்ரு, 3 பின் வரும். அவர் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டெப் மோட்டரு. இதில் 2 பின் தான் வரும். சிங்கிள் ஸ்டெப் மோட்டார் போட்டதுனால பிசிபிலேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கான பவர்லேயே வந்து இது ஃபுல்லாகவே இழுத்துறதுனால பெல்லை வந்து ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக தண்ணி வெளியே போயிட்டே இருக்குது. அதான் ப்ராப்ளம். லாஸ்ட்டாக வந்து மெக்கானிக் பண்ண ப்ராப்ளம் தான் இது. பயப்பிடிச்சிட்டான். இதுவும் ஒரு அனுபவம் தான். இந்த ப்ராப்ளத்தை ஏற்கனவே நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பழைய ட்ரெயின் மோட்டரை கழட்டி எடுத்துகிட்டு நம்ம புது ட்ரெயின் மோட்ரு, அதாவது வந்து 2 ஸ்டெப்பு ட்ரெயின் மோட்ரு கழட்டி வாங்கிட்டு வந்து போடுறோம். இப்போ அந்த ட்ரெயின் மோட்ரு போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சோலி முடிச்சு இங்கே பாருங்கள். இப்போ வந்து வாஷில் வச்சு ஆன் பண்ணுறேன், ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டெப் மட்டும்தான் இழுக்குது, தண்ணி வெளியே போகலை. பாருங்கள், தண்ணி உள்ளே வருது பாருங்கள். இதுவே ஸ்பின்னில் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன் பாருங்கள். பாருங்கள், 2வது ஸ்டெப் இழுக்குது, ஃபுல்லாக இழுத்துருச்சு பாருங்கள். ஓகே, இப்போ மிஷின் கரெக்டாக ஒர்க் ஆகுது. என்னதான் நம்ம வேலையில் நாம தான் எதனா ஒரு சின்ன விஷயம் நம்மளை மண்டையை போட்டு குழப்ப விட்டுடுது. அதில் ஒரு விஷயந்தான் இதுவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்